மல்லிகை முல்லை மட்டி வேறு மாதிரி கொழுந்து பாரிதாலும் என்று சொல்லக்கூடிய பலவிதமான வாசனாதி மலர்களை பறித்து தங்கள் பாதத்தை பணிகிறோம் தெய்வமே. தெரியாமல் மாறாப்பு விலகியதே தெரியாமல் போய்விட்டது. கண்டாரோல் இந்த அளவுக்கு நடுப்புகளில் நினைக்கூடாது. எத்தனை பேரு கூட படுத்து எந்திரிச்சுப்போ நீங்க இந்த பத்தினி சுவாமி இப்படி ஒரு பேரழகா கண்ணே பெண்ணிலே இப்படி ஒரு அழகு இருக்குமா? கண்ணே உன்னை பார்த்த உடனே என் நாடு நரம்பு அத்தனையிலே துடிக்கிறது துடிக்கிறது. அப்படியா? இவ்வளவு பேரழகு படைத்த உன்னை உடனே கட்டி அடைக்கிறது. ஆமா யார் நீ? காந்தாமணியா? ஏன் தலைவிதி என்னோட தலையெழுத்தாயா? உன்னை பெற்றவர்கள் சரியாகத்தான் பேர் வைத்திருக்கிறார்கள். காந்தம் போல் என்னை இழுத்ததால் உனக்கு காந்தாமணி என்று பெயர் அப்பொழுதே வைத்து விட்டார்கள் போல் இருக்கிறார். ஆமா அந்த காந்தா மணி, அந்த மணி எல்லாம் வேண்டாம். என்னை காந்தம் போல் இழுத்த காரணத்தினால் கவர்ந்தபடியால் என்று அழைக்கப்படுவார். காந்தா காந்தா எனக்கு நெண்டுதான் நான் நன்றே. என்னடா உங்க வேலையை பாக்க நான் என் வேலையை பாக்குறேன். கண்ணே கட்டளை என்ன ஆச்சரியமாக இருக்கிறது. நீங்களும் நாட்டு இளவரசர், நாங்கள் வந்து இந்த வீதியில் வசிக்கக்கூடிய ஒரு பெண் போது நீங்க இப்படி எல்லாம் என் இடத்துல தாறுமாறா நடந்துகிட்டா அதெல்லாம் வேண்டாங்க, தவறாயிரும். இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை பேரழகை பார்த்துவிட்டு எந்த ஆண்மகனாலும் சும்மா இருக்க முடியுமா?
அடி கட்டிக்கரும்பே காலத்திலேயே இனிமேலும் என்னை பொறுக்க முடியாது. உன்னை பார்க்க பார்க்க என் உள்ளமே துடிக்குது. வாடி போன பஞ்சனி அத்தனை உனக்கு அர்ப்பணிக்க தயாராகிவிட்டேன். நீங்க வந்து இந்த நாட்டினுடைய இந்த ஸ்வர்ணகாந்தாபுரி நகரத்தினுடைய இளவரசர். நான் வந்து ஒரு சாதாரண பெண். அப்படி இருக்கும்போது நீ சாதாரண பெண்ணா? இவள் சாதாரண பெண்ணா? இல்ல இல்ல. ஏய், இந்த உலகத்தில் உன்னை போல ஒரு பெண் இருக்க முடியுமா? என்னங்க, அதனால நீங்கள் என்னை திருமணம் செய்து கொண்டால் உலகம் தவறாக பேசாத. அதனால வேண்டாம். நான் சாதாரண பெண் அல்லவா? நீங்க அரசர். சாமி, இவள் சாதாரண பெண்ணும் அல்ல, அவளுடைய சாதாரண சன்னும் அல்ல. மாடா இருந்தா ஒரு பக்கம் 4 லிட்டர் பால் கறக்கலாம். அதனால வேண்டாங்க, நீங்க விலகி போங்க. விலகி செல்வதா? எப்படி செல்ல முடியும் உன்னை விட்டு? இனிமேல் சென்றால் உன்னோடுதான் வாழ்வேன். நிஜமாகவா? நிச்சயமாக. உண்மையாகவா? உண்மையா? சத்தியம். என்னன்னு? உன்னை விட்டு போக மாட்டேன்னு சத்தியம். உன்னை விட்டு போக மாட்டேன். அப்படி கையினோர் தடவை உன்னை விட்டு போக மாட்டேன். உள்ள போய் செய்ய கூத்தாடுனா போக மாட்டேன். நீதான் அப்படியா? நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது. எனக்கு திருமணம் செய்து கொள்ளுகிறேன்னு சொல்லுங்க. இந்த ஆம்பளை புத்தி அரை புத்தி அறிவதியா சேலை கட்டி வருவானா மாப்பிள, வந்தவுடனே நொட்டி விட்டு போவானா மாப்பிளையா? நீ வந்த உடனே நொட்டி விட்டு போயிட்டீங்கன்னா நான் என்ன பண்றது? முடியாது. செல்லமுத்தண்ண போ, அவர் ஒரு நாளைக்கு நொட்டுட்டோம். என்னங்க, உன்னை காதலிப்பது எதற்காக? கல்யாணம் செய்து உன்னோடு சந்தோஷமாக வாழ வேண்டுவதற்காகத்தான். கல்யாணம் பண்ணிக்கிறேன். சத்தியம் பண்ணு. கல்யாணம் பண்ணிக்கிறேன். நம்பிக்கை இல்லையா? ஆம்பளை பத்தி அரை பத்தி சத்தியம். அப்படின்னு எத்தனை சத்தியம் வேணாலும் பண்ணுவேன். விட மாட்டேன். கட்டி பிடிக்கும் கரடிய நம்புங்க, வெட்டி உதைக்கும் யானைய நம்புங்க, சிக்கர் முட்டை காரிகளை நம்பாதீங்க, அப்புறம் சீரழிஞ்சி போவீங்க நம்பாதீங்க. ஏங்க அவன் நடக்கிறாங்க போறாம பிடிச்சவன். காடு வாங்கி கொடுக்குறோம், கவிதை எழுத கொடுக்குறோம், செல்லு வாங்கி கொடுக்குறோம், ரீசார்ஜ் பண்ணி கொடுக்குறோம், நட்பை கூட மாறி மாறி கொடுக்குறோம். நாம கொடுத்ததெல்லாம் வாங்கிக்கிட்ட அவங்கதான் நம்மள போற போக்கள் மறக்கிறாங்க. என்னடா இதுல நீதி நேர்மை இருக்குதான்னு சொல்லுடா சொல்லுடா. இந்த பொண்ணுங்களே இப்படிதான் புரிஞ்சு போச்சுடா. அவங்க சூத்து நம்ம சிக்கலையா? என்னடா இவன் பின்னாடி சூத்த வச்சு அதுல விட்டு விட்டு ஆச்சு.
பந்தலைக்கு செல்லுவோம்.